ஒரு தடவை கண்மணி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அருமை தந்தைக்கு ஒரு ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். இதைப் பார்த்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், "எனதருமை மகளே, என்ன கொண்டு வந்துள்ளாய் உன் தந்தைக்கு?" என்று கேட்டார். "இது ரொட்டி துண்டு தந்தையே. இதை உங்களுக்கு தராவிட்டால் எனது மனம் நிம்மதியடையாது. அதனால் இதை உங்களுக்கு கொண்டு வந்தேன்" என்று கூறினார்கள். அப்போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், "ஃபாத்திமாவே, 3 நாளைக்குப் பிறகு உம் தந்தையின் வாயில் படும் முதல் உணவு இதுதான்" என்று கூறி ஆசையோடு கொண்டு வந்து தந்த மகளின் ரொட்டித் துண்டை சுவைத்துச் சாப்பிட்டார்கள். இச்சம்பவத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போல பசியோடு யாரும் இருக்க முடியாது. பசி பற்றி சொல்லும்போது, எத்தனையோ இரவுகள், எத்தனையோ பகல்கள் ஜம்ஜம் தண்ணீரை மட்டும் வயிறு நிரம்ப குடித்துவிட்டு இருந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். தந்தையின் பசியறிந்துதான் அந்த ரொட்டி துண்டை எடுத்து வந்து அருமை தந்தைக்கு வழங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த ஆழமான அன்பை இச்சம்பவம் உணர்த்துகிறது. இதைப் பற்றி தெரியாதவர்களுக்கு ஷேர் செய்து, இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை பார்க்க நமது சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.